ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலேஷன் 2025 அனாலிசிஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்குரிய செகண்ட் செமஸ்டரோட ரெகுலேஷன் 25 சிலபஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட ஃபுல்லாக வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இதான் உங்களோட செகண்ட் செமஸ்டரோட சிலபஸ். லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும், BEEE இருக்கும், இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இதோட சிலபஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா இதான் உங்களோட சிலபஸ். லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் BEEE இது பொறுத்தவரைக்கும் உங்களோட சிலபஸ் எல்லாமே இது இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு DPCO அதாவது டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இது வந்து தேர்ட் செமஸ்டரில் ரெகுலேஷன் 21 இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் வந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லை மெமரியும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மெமரி IO சிஸ்டம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழரும் தொழில்நுட்பமும் இது வந்து தமிழ் சிலபஸ் இங்கே இருக்குது, இங்கிலீஷ் சிலபஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக தமிழ் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பார்த்து ரெகுலேஷன் 21 அதே சிலபஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இதுவும் மோஸ்ட்லி காமனாக இருக்கிற பேப்பராக தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே வந்து அந்த NumPy பேண்டா அதாவது லைப்ரரிஸ் கான்செப்ட் டேட்டா விசுவலைசேஷன் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. சிலபஸ் கீழே வரைக்குமே ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் எசென்சியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் எசென்சியல் 2 இது வந்து ஓரல் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரீஇன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம் எழுத மாட்டீங்க, இந்த மேக்கர் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு இது கான்செப்ட். அடுத்து லைஃப் ஸ்கில் ஃபார் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுத மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் காமனாக எல்லாருக்குமே இருக்கும். இது நீங்கள் உங்கள் காலேஜிலே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி பட்டிருக்கிறதால டச் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க எப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களோட சிலபஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.